பாப்பா நான் ஜாடி எடுக்காட்டி போய் பருப்பு எடுத்துக்கிட்டேன். பருப்பு கழுவுறதுக்கெல்லாம் தண்ணி வேணும். தண்ணி கொண்டு வேண்டியா வேண்டா கடல போட்டு தோரம் போட்டே சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காட்டில் விளையிற துவரைய காட்டில் இருக்கிற செம்மண்ணையே வெட்டி ஊற வச்சு குழம்பு வச்சு தின்னா உடம்புக்கு நல்ல ரொம்ப நல்லது, நல்லா மணக்கும். நாங்களாம் வருஷத்துக்கு இப்படி ஊற வச்சு வச்சுக்குவோம். காட்டில் விளையிறத காட்டில் இருக்கிற செம்மண்ணையே வெட்டி ஊற வைக்கணும். நல்ல மணமாக இருக்குது பருப்பு, சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்குது. இந்த மாதிரி நாம் மண் கட்டி போட்டு உடைச்சா உடம்புக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது. ஒவ்வொருத்தர் பருப்பு குழம்பு தின்னா வயிறு உப்புசுமாக இருக்குது, செரிமானம் ஆகிறதில்ல அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பருப்பு சாப்பிட்டா நல்லா உடம்பு செரிமானம் ஆகும். குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு சீசனும் போது வாங்கி மண்ணு கட்டி வச்சுக்கிட்டா வருஷமெல்லாம் உடைச்சிக்கலாம். இது இங்கே வந்து கல்லில் உடைக்கிறதுக்கு நான் கல்லில் உடைக்கிறேன், இதை கொண்டு போனால் மிஷினில் உடைச்சி கொடுப்பாங்க. பருப்பு உடைச்சி எடுத்துக்கலாம். கையெறி தூக்கி போடு. குப்பி வந்து ஆரோக்கியம் நிறைய வீட்டில் இருக்குது, இது பயன்படுத்திக்கிறதில்ல. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பயன்படுத்த தெரியறதில்ல. பருப்பு உடைக்கிறதுனா இப்படி தான் போட்டு தூக்கி விட்டு மொல்லமாக சுற்றினா இந்த மாதிரி பழவே உடையும். பருப்பு நுணுங்காது. இந்த மாதிரி இந்த இப்போத்த பிள்ளைகளுக்கு தெரியறதில்ல. இது வந்து துவரம் பருப்பை உடைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எல்லா பருப்பும் நல்லா உடச்சி எடுத்துக்கலாம். உளுந்து உடச்சிக்கலாம், தட்டைப்பயிறு உடச்சிக்கலாம், பச்சை பயிறு உடச்சிக்கலாம். இது எல்லாத்துக்கும் பயன்படும்.
வச்சு வளைச்சியா? நல்ல பழவே அரைஞ்சி போச்சு பாரு. துவரம் பருப்பு உடச்சாச்சு. 1 கப்பு பருப்பு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி கல் இல்லாத மண் இல்லாத களைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா 2 வாரம் 3 வாரம் களைஞ்சிக்கணும். நல்லா கல் இல்லாம சுத்தமாக அரிச்சு எடுத்துக்கணும். நேம கலையை நல்லா நேம்பி எடுத்துட்டா கல்லெல்லாம் வராதுதா. கல் வல்லு பாரு. நல்லா உரம் கொதிச்சு போச்சு. பருப்பு போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்குது பாரு. நல்லா தண்ணி கொதிச்சு வாட்டி போட்டால் சீக்கிரம் வந்துக்கும். பொங்குது எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா பொங்காது. ஒரு பொட்டாட்ட எண்ணெய் ஊற்றினா பொங்காது. தக்காளி பழம் 2, 7 பச்சை மிளகாய், 20 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். 1 கால் பூண்டு பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், சீரகம் 2 ஸ்பூன், குருமிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 1/2 கப்பு போட்டுக்கலாம். நல்லா வேவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேவிட்டு பிதுக்கு பருப்பு ஆகிடுது. இந்த மாதிரி உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு வந்தால் தான் நல்லா ருசி. போதுமான உப்பு மூடி வச்சுக்கலாம். 2 பார்த்தான்னு பார்க்கலாம். சூப்பராக வெந்து போச்சு. இறக்கி வைக்கலாம். வா தண்ணி கொஞ்சம் இருத்துக்கலாம். நம்ம நெவு கிடைக்கூடாது. 1 2 கிடைச்சா போதும். சட்டி நல்லா காஞ்சிக்கிடுச்சு. உருக்கி எடுத்த நெய் 4 ஸ்பூன், 1 ஸ்பூன் கடுகு, அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம் 2 போட்டுக்கலாம். கருப்பெல்லாம் இருந்தாலும் 3 கொத்து. வரமிளகாய் 7. நெய் சொலாப்பழம் பாரு. நெய் வந்து கமன்னு மணக்குது. நல்லா செவக்க நினைக்கலாம். அந்த புளி சுத்த மாதிரி எடுத்து தண்ணி போடு. போடு எடுத்து தண்ணியில் போடு. போட்டுக்கலாம். நெய் பருப்பு குழம்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம்.
நல்லா கலந்துக்கலாம். நல்ல நெய் மணக்கு. கொஞ்சம் கண்ணே சாப்பிடுங்க. சரியாயா. ஐயா நெய் பருப்பு குழம்பு நல்லா இருக்குதாயா? நெய் பருப்பு குழம்பு நல்லா இருக்குதா? உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. குழம்பு அருமையாக இருக்குது. நெய் பருப்பு குழம்பு நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். அப்படியே கமன்னு மணக்குது. அவ்வளோ ருசியாக இருக்குது. அருமையாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது. நெய்யை பிடிக்காதது கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லா விரும்பி சாப்பிடலாம். நம்ம பிள்ளைகளுக்கு நல்லா ஊக்கம் கிடைக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. உடம்புக்கு நம்ம நல்லது, குழந்தைகளுக்கு நம்ம நல்லது. ஐயா இருத்தண்ணி ஊத்தாயா? இந்த சாமியா புளி போட்டு இருத்தண்ணி தாளிச்சு விட்டா இருத்தண்ணி அருமையாக இருக்கும்.